I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா pursue holiness. ஓகே, பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்றது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு ஜெபம் செய்யலாமா? அப்பா, இன்றைக்கு கூட ஆண்டவரே இந்த தலைப்புல நீங்க எங்க கூட இடைப்பட போறதுக்காக நன்றி. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா, நாங்க எங்களோட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இடறி விழுந்திருக்கிறோம், நாங்க எந்தெந்த இடத்துல நாங்க மாறணும் என்பதை தேவன் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ராஜா. ஏசப்பா, நீர் அப்பா ஆண்டவரே சிலுவையில மரித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு புது வாழ்வை கொடுத்து எங்களை புது சிருஷ்டி ஆக்கினீரே ஆண்டவரே ராஜா. அப்பா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது என்று சொன்னீரே ராஜா. அப்பா, எங்களோட சுபாவங்கள், எங்களோட இச்சைகள், பாவங்கள் எல்லாமே ஒழிந்து போயிடுச்சு ஆண்டவரே ராஜா. அப்பா, திரும்ப நாங்க அதற்கு இடம் கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. அப்பா, உண்மை போல ஆண்டவரே ராஜா, நாங்க பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இச்சைகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஷிக்கி சக்கர மந்துரியா கரலரபா ஒரு பிஷிக்கிரியா சிக்கிரியா ரலரபா. அப்பா, நாங்க ஆண்டவரே ராஜா ஏசப்பா பிசாசின் பிள்ளைகளா வாழாம அப்பா உம்முடைய பிள்ளைகளா பரிசுத்த ஆவியான தேவன் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள ஜீவியத்தை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க ஒரு காலத்துல பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், இருளுக்கு அடிமையா இருந்தோம் ராஜா. எங்களை விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. மறுபடியுமாக நாங்க அதுல விழாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்க அப்பா நீங்க எங்க கூட இடைப்படும் போதும் தகப்பனே ராஜா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு விடுதலையை காண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஸோ இன்றைக்கு கூட ஆண்டவர் நான் சொன்னது போல நம்ம கிட்ட எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாருன்னா ஹோலினஸ், பரிசுத்தத்தை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறாரு. ஹோலியா இருக்கிறது. ஓகே, நம்ம தேவனோட சாயலா தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ அவரோட சாயலா இருக்கும்போது நமக்குள்ள பரிசுத்தத்தையும் அவர் என்ன நினைக்கிறார், அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவரை போல நம்ம பரிசுத்தமா இருக்கணும்ன்றது அவரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அவருக்கு தெரியும் நம்ம மாம்சத்துல இருக்கோம், நம்ம பாவம் செய்வோம். ஓகே, வசனம் சொல்லுதுல, நான் என்னோட தாய் என்னை பாவத்தில் தான் பெற்றெடுத்தாள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும், Psalm 51 இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஆதாம் வழியில வர்றதுனால ஆதாம் போல நமக்குள்ள பாவம்ன்றது என்ன சொல்றது, அது டிஃபால்ட்டாவே நமக்குள்ள பாவம்ன்றது நம்ம பிறக்கும் போதே இருக்கு. பட் ஏசப்பா நமக்காக மரிச்சாருன்றது நம்ம விசுவாசி அவரை நம்மளோட என்ன ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு வருது. அண்ட் அந்த பாவத்துக்கு நம்ம இனிமே அடிமையா இருக்க போறது இல்ல, பாவம் நம்மளை விட்டு விலகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க எல்லாருக்கும் இருக்கும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே நீங்க இயேசுவை நீங்க உங்களோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க. உங்களோட பாவத்தை அவர் கழுவிட்டாருன்றதை நம்புங்க. உங்களுக்கு ஒரு புது வாழ்வை அவர் தராரு. ஸோ இன்றைக்கு நம்ம டாபிக் குள்ள இப்போ நம்ம வருவோம். என்னன்னா பேசிக்கா, ஸோ நம்ம அப்படி ஒரு காலத்தில் இருந்தோம், இருள் கூறியவர்களாக இருந்தோம், பாவத்தில் விழுந்திருந்தோம். நம்ம ரொம்ப நம்ம தேவன் கிட்ட கூட நெருங்காதபடிக்கு நமக்கும் அவருக்கும் பாவம் என்ற ஒரு பெரிய செவர் இருந்தது. பட் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட போது நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார், கரெக்டா? பட் இன்றைக்கு நம்ம மாம்சத்திலே இருக்கிறதுனால we still fall back. நம்ம திரும்ப அந்த பழைய காரியத்தில் நம்ம விழுந்துடுறோம். ஸோ அதுக்கு தான் ஆண்டவரே இன்றைக்கு நம்ம கூட பேச போறாரு. 1 Peter chapter 1 verses 13 to 16. தமிழ்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verses 13 to 16. Therefore gird up the loins of your mind, be sober and rest your hope fully upon the grace that is to be brought to you at the revelation of Jesus Christ. As obedient children, not conforming yourself to the former lust as in your ignorance, but as he who called you is holy, you also be holy in all your conduct, because it is written, be holy for I am holy. So தேவன் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு. அதுல இந்த வசனத்தை பார்த்தீங்களா?
ஓகே, 14th வசனத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இச்சையில் வாழ்ந்தது போல் இனிமே அப்படி வாழாமல் கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோ, கீழ்ப்படியாதவர்களா, டிஸ்ஒபீடியண்ட்டாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் பண்ணுறவர்களாய் நம்ம இருந்தோம். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு வந்துடுச்சு. ஆனால் திரும்ப நீங்கள் அதில் விழுந்திருந்தீங்கன்னா, அந்த வசனம் அந்த 13th verse நம்ம படிப்போம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. ஸோ திரும்ப நம்ம அதில் விழோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நம்மளோட இச்சைகளுக்கு இடம் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கு நீங்கள் உங்களோட இருதயத்தின் மனதின் அறையை கட்டி கொண்டு நீங்கள் உங்களோட மைண்டை என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் guard it. ஓகே, நீங்கள் சோபராக இருக்கணும். யூ ஷுட் guard your mind. மெயினாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மெயினாக நம்ம பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம சொல்கிறத கேட்டு, அவர் சொல்கிறத நம்ம கேட்டு வாழும்போது நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை ஆளுகை எடுத்து கொள்ளும் போது நம்ம திசை மாறி எப்படி சொல்கிறது, ஒரு பித்து பிடிச்சது போல் நம்ம இந்த உலகத்து பின்னாடியே போயிட்டே இருப்போம். ஐயோ, நம்மளோட ரட்சிப்பு அங்கே என்ன அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்காரணத்து கொண்டும் we should not turn ourselves away from God. ஸோ நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்மளோட மனதின் அறையை கட்டி கொள்ளணும். பேசிக்காக என்ன, guard your heart, அதாவது உங்களோட இருதயத்தை நீங்கள் கட்டிடுங்க. ஏன்னா அந்த இருதயம் உங்களுக்கு எதோ சொல்லிக்கிட்டே இருக்கும். திரும்ப உங்களோட பழைய இச்சைகளை நீங்கள் விழ வாய்ப்புகள் இருக்குன்றது தான் பேசிக்காக இங்கே சொல்லுது. பட் நம்ம அப்படி இல்லாமல், அந்த பழைய இச்சைகளில் நம்ம இருந்தது போல் இல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். பிகாஸ் we are called to be holyங்க. ஏங்க நம்மளையே ஆண்டவர் ரட்சிக்கணும், அப்படியே விட்டு இருக்கலாம்ல. எதுக்காக? அவரோட ராஜ்யத்தை நம்ம இந்த பூமியில வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக, ஏசப்பாவோட பிள்ளையா நம்ம இந்த பூமியில வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக, அவரோட சித்தத்தை செய்யணுன்றதுக்காக. ஸோ நான் பாட்டு இஷ்டத்துக்கு என்னோட இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நான் பாட்டு பண்ணுவேன். அது சேம் டைம் நானே ஆண்டவரை பத்தி பேசுவேன்னா அது வேலைக்கே ஆகாதுங்க. அது எப்படி ஆயிடும்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த மண்ணு மேல கட்டப்பட்ட வீடு மாதிரி கொஞ்சம் அடிச்சாலும் நம்ம அப்படியே பறந்து போயிடுவோம். ஆனா தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கும்போது, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் ஒரு சேதாரம் கூட அந்த வீட்டிற்கு நடக்காது. ஸோ இன்றைக்கு கூட நம்ம பரிசுத்தமாய் வாழ தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னா, தேவன் அதற்காக தான் நம்மளுக்கு ஆவியான தேவனை கொடுத்திருக்காரு. அவரோட நடத்துதல்படி நம்ம வாழ்வோம், கேட்போம், அவருக்கு செவி சாய்ப்போம். நம்மளுக்கு தெரியும் எது தவறான காரியம், நம்மளுக்கு தெரியும். அதுக்கு இடம் கொடுக்காம தேவனோட உதவியை நாடி நம்ம என்ன பண்ணுவோம், அதன்படி வாழ்வோம். கஷ்டம் தான், நம்ம பாவத்துல தான் விழுந்திருந்தோம், நம்மளை சுற்றி பாவம் இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம விசுவாசிச்சு நம்பி நம்ம சுற்றி பாவம் வரும்போது நம்ம பாவம் செய்கிறவர்களா இல்லாமல் பாவம் செய்கிறவர்களை தேவன் பக்கம் திருப்புறவர்களா நம்ம இருப்போம். ஓகேவா? லெட் அஸ் ஆல் ப்ரே டுடே. ஜீசஸ், we thank you for this word. ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே. முதலாவது எங்களை அப்பா பாவத்திலிருந்து ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஏசப்பா, இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டாங்கன்னா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு உங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. அப்ப பாவத்தில இருந்து விடுதலையை கொடுத்து அப்பா உம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே ராஜா, அப்பா அவங்களை நீர் வர வேற்பீராக ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்க எங்கேயாச்சும் இடறி விழுந்து ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாம திரும்ப எங்களோட பழைய சுபாவத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்துருதா எங்களை மன்னிச்சு ஒரு விசை மாற்றுங்க தகப்பனே. நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தத்தை நாட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களோட அப்பா இருதயம் சொல்றதோ எங்களோட சிந்தை சொல்றதை நாங்கள் கேட்கவே கூடாது தகப்பனே. we should listen only to your word ஆண்டவரே. நீங்க சொல்றதை மாத்திரமே கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு ஜனமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.